வாங்க வாங்க. நமஸ்காரங்க. உட்காருங்க. நீங்க கூப்பிட்டதா தாக்கல் கிடைச்சது. உடனே 2 பேரும் ஓட்டமா வர்றோம். பெரிய இடத்துல அதெல்லாம் சொல்லக்கூடாது. நடந்துதான் வந்தாங்க. இவர் யாரு? பார்த்தாலே தெரியல. என் பால்ய சிநேகித. இந்த ரயில்வேல என்னமோ ஒரு கல், என்ன அது, மெக்கானிக். மெக்கானிக்கலா இருக்காரு அவரு. நான் பொண்ணு பூங்காவனம் கூட உங்க டவுன் பஸ் கம்பெனில கண்டக்டரா வேலை பார்த்ததுங்களே. அதுதாங்க ஒரு பூங்காவனம் தவனாரா? ஆமா. எனக்கு அந்த பொண்ணு வேலையில இருந்து நின்றுட்டுது. கல்யாணம் செஞ்சு கொடுத்தேன். மாப்பிள்ளைக்கு இஷ்டப்படல, நிறுத்தி விட்டேன். நானும் ஒரு கல்யாண விஷயமா பேசத்தான் உங்களை இங்க வர. உங்க மகன் வேலுவுக்கு என் பொண்ணு விமலாவை கட்டி வைக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டு. உங்க அபிப்பிராயம் என்ன? அங்கதான் வந்துட்டு டிபிக்கல். என்னது இது? இடைஞ்சல் இருக்குதுன்னு. ஏன்? உங்க கம்பெனில கண்டக்டரா வேலை பார்த்தது பாருங்க, அமுதா. அமுதா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பய தனி குடுத்தனம் நடத்துறாங்களா? தனி குடுத்தனம். என்னையா சொல்றீங்க? நடந்ததைத்தான் சொல்றாருங்க. என்னால நம்பவே முடியலையே. நம்ப முடியலையா? நாசமா போச்சு போங்க. அதை ஏங்க திருப்பி திருப்பி பேசி என் வயிற்றச்சல கலப்புறீங்க? அந்த பயலை நினைச்சா என் வயிறே பத்திக்கிட்டு எரியுதுங்க, எரியுது. மனுஷன் அந்த பையனை நினைச்சு நினைச்சு உருகி துரும்பா போயிட்டாருங்க. காசிக்கு ஓடுறேங்கிறார். நான் தானே இழுத்து பிடிச்சு வச்சிருக்கேன். வருத்தப்படாதீங்க. நானே வேலுவை நேரடியா கூப்பிட்டு நல்ல புத்திமதிகளை சொல்லி என் பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு வேண்டி ஏற்பாடு செய்யறேன். ஐயா, டவுன் பஸ் ஐயா, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உட்கார்ந்து சொல்லுங்க. குறுக்க பேசாதீங்க, தப்பு உணர்றேன். அந்த பய ஒரு பொண்ணை இழுத்து கொண்டாந்து வச்சிருக்கிறானே, அதுக்கு உங்க கையில இருந்து 1000 500 போனா போன்னு கொடுத்து விரட்டி விட்டு உங்க பொண்ணை அவனுக்கு கட்டி வைங்க. எனக்கு பரம திருப்தி. அந்தபடி நீங்க செஞ்சீங்கன்னா வெந்து போன அவர் நெஞ்சில கொஞ்சம் ஆய்ச்சி கட்டிய வச்ச மாதிரி இருக்கும். தைரியமா இருங்க. இப்போ ஆபீஸ் விஷயமா பேசுறதுக்கு வேலு இங்க வருவோம். யாரு? வேலுவை தான் சொல்றேன். வேலு இங்க வர்றானா? ஆமா. வந்துட்டு டிபிக்கல். ஏன்? அப்புறம் நாங்க போயிட்டு சாவகாசமா வர்றோம். ஏங்க இருங்க. ஏன்னா அந்த பய கொஞ்சம் நிமிர்ந்த பயங்க. ஒன்னுடக்க ஒண்ணு பேசுவான், கைகளை வந்துரும். நான் பாத்துக்கிறேன், நீங்க சும்மா இருங்க. சரியா போச்சு போங்க. அந்த அசிங்கத்தை நீங்க வேற பாக்கணுமா? இருங்க. விவகாரம் என்னத்துக்குங்க? எட்டி நின்று பேசுங்க. நீங்களே கூப்பிட்டு புத்திமதி சொல்லி கல்யாணம் நடக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. இப்ப நாங்க கண்ணுக்கு மரபா இருக்கிறோம், அப்புறம் வர்றோம். சரிங்க, எப்படியாவது அந்த பயலை நல்ல வழிக்கு கொண்டாந்தா தான் உங்க பேர் விளங்கும். கவலைப்படாதீங்க, நான் கவனிச்சுக்கிறேன். சரி. யோ திருவிழாவுக்காக அனுப்பிச்சோமே ஸ்பெஷல் பஸ், அது சம்பந்தப்பட்ட கலெக்ஷன், வரவு செலவு எல்லாத்தையும் இதுல குறிச்சு வச்சிருக்கேன். இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பார்க்க. வேலு, என்னப்பா உன்னை பத்தி உங்க அப்பா புகார் சொல்லிட்டு போறாரு? வயசான காலத்துல ஏதாவது உளறிட்டே இருப்பார். அவருக்கு என்ன வேலை? வேலு, உட்காரு. பரவாயில்ல சார், நிக்கிறேன். அட சும்மா உட்காரப்பா. வேலு, நீ எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை உனக்கு நான் சொல்ல போறேன். என்ன சார் அது? என் பொண்ணு விமலாவை உனக்கு கல்யாணம் செய்து வைக்கலான்னு முடிவு செய்திருக்கிறேன். நீ என்ன சொல்ற? மன்னிக்கடா, அமுதாக இடத்துல தாலியை கட்டி இப்ப நான் வேலு, எல்லா விஷயமும் நானும் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து நாளைக்கே எங்காவது ஆரம்பிச்சுடு. அதுக்காக எவ்வளவு பணம் வேண்டாலும் நான் கொடுக்கிறேன். சார், நீங்க தானே இந்த வார்த்தையை சொல்றீங்க? என்னையே நம்பி வந்த ஒரு பொண்ணுக்கு நான் துரோகம் செய்யலாமா? உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற என் பொண்ணு மட்டும் ஏமாற்றம் அடையலாமா? அதுக்கு என்ன செய்யலாம்? ஆண்டவன் என்ன அமுதாவோடு வாழணும்னு நிர்ணயம் செய்திருக்கானே. அமுதா அனாதியா வந்து கொஞ்ச நாள் கண்டக்டர் வேலை பார்த்தவளை கல்யாணம் செய்துக்கிட்டேன்னு சொல்ல உங்களுக்கு வெட்கமா இல்ல? இங்க வர்றதுக்கு முந்தி அவ எங்கெங்க எப்படி இப்படி சுத்திக்கிட்டு இருந்தாளோ. விமலா, வேண்டாம். உன்னை கல்யாணம் செய்துக்கலங்கிறதுக்காக அமுதாவை இன்னொரு தடவை கேவலமா பேச வேண்டாம். வேலு, உனக்கும் சொல்றேன், பிடிவாத வேண்டாம். நீ பேசாம இரு. அந்த பொண்ணு உன்னை விட்டு போறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். உங்க முட்டாள்தனமான யோசனைக்கு இந்த நிமிஷமே முற்றுப்புள்ளி வைங்க சார். என்ன சொன்னேன்? உங்க பொண்ணை கல்யாணம் செய்யணுங்கிறதுக்காக நான் தாலி கட்டின பொண்ணை துரத்திடணுமா? வேலு, உங்களை பெரிய மனுஷன் நினைச்சேன். இவ்வளவு மட்ட ரகமா பேசுவீங்கன்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேலு, அப்பா சார், யோசனை செய்யாம வேலுவை யாருன்னு தெரிஞ்சுக்காம அரைஞ்சிங்க. இந்த மாதிரி நடக்க எனக்கு ரொம்ப நேரமாக. ஆனா ஊர்ல ரவுடித்தனமா சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு உங்க கம்பெனியில டிரைவர் வேலை கொடுத்து பிறகு மேனேஜர் பதவியை கொடுத்து என்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்தீங்க. அந்த நன்றி விசுவாசத்துக்காக நான் சும்மா போறேன். இந்த நிமிஷமே என் மேனேஜர் பதவியை நான் ராஜினாமா செய்துடுறேன்.
இனிமே நான் எவ்வளவு பாடுபட்டு உழைச்சாலும் உங்களுக்கு திருப்தி இருக்காது, எனக்கு பலன் இருக்காது. நான் வரேன் சார். வணக்கம். அப்புறம் உங்க முதலாளி என்ன சொன்னார்? அவர் மகளை என்ன கல்யாணம் செய்து சொன்னார். என்னது? பயந்துரா. அது விஷயமா நான் மறுத்து பேசி வார்த்தை முத்தி போய் அசம்பாவிதமான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கடைசியா உத்தியோகத்தையே ராஜினாமா செய்துட்டு வந்து. ராஜினாமா செய்துட்டீங்களா? ஏன் வருத்தப்படுறியா? இல்ல அத்தா, எது வந்தாலும் நம்ம நன்மைக்கு தான் வரும். அமுதா, மேற்கொண்டு நாம என்ன ஏற்பாடு செய்யலாம்னு நீ நினைக்கிற? சொல்லட்டுமா? சொல்லு. அத்தா, நீங்க கொடுத்த பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். இனிமே நீங்க யாருக்கிட்டும் கை கட்டி உத்தியோகம் செய்ய வேண்டாம். சொந்தமா நீங்களே ஒரு தொழில் செய்யுங்க. நல்ல புத்திசாலி. அது சரி, இப்போ என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? சொல்லட்டுமா? சொல்லு. அமுதா, இன்னைக்கு நம்ம பஸ் கம்பெனி ஆண்டு விழா ரொம்ப பிரமாதமா நடக்க போகுது. நீயும் வரையா? நான் எது கத்தா, நீங்க போயிட்டு வாங்க. பெரியோர்களே, நமது அமுதவேல் டவுன் பஸ் கம்பெனியின் 3வது ஆண்டு விழாவிற்காக இவ்வூர் பிரமுகர், பெருமைக்குரிய பெரியோர்களே, மதிப்பிற்குரிய வேலு அவர்களின் முழு முயற்சியால் உருவாக்கப்பட்ட இந்த அமுதவேல் டவுன் பஸ் ஆண்டு விழா இவ்வளவு சிறப்பாக நடக்கிறதென்றால் வேலுவின் திறமையும் தொழிலாளர்களின் ஒற்றுமையும் தான் இக்கம்பெனி மென்மேலும் வளர்ச்சி அடைந்து மக்களின் போக்குவரத்து சாதனங்களை விரிவுபடுத்தி அமுதவேல் டவுன் பஸ் கம்பெனி சிறப்போடு நடக்க என் மனதார வாழ்த்துகிறேன். தலைவர்க்கும் மற்றவர்க்கும் என் நன்றி கலந்த வணக்கம். சாதாரண மனிதனாக இருந்த நான் எல்லோரும் போற்றும் நிலையில் இன்று இருக்கிறேன் என்றால் உள்ள தொழிலாளர் சகோதரர்களின் ஒத்துழைப்பும் ஊக்கமும் தான் காரணம். ஏழையாயிருந்தாலும் ஏளனம் செய்து பணக்காரனாய் வாழ்ந்தாலும் பரிகசிக்கும் இந்த காலத்தில் என்னுடைய ஆர்வமும் தைரியமும் விடாமுயற்சியும் தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது என்பதையும் பெருமையுடன் சொல்லிக் கொள்ளுகிறேன். மேலும் என்னுடன் சேர்ந்திருப்பவர்கள் இன்று போலவே என்றும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு ஆண்டு விழாவை முன்னிட்டு நடக்கவிருக்கும் நடனத்தையும் அனைவரும் காண வேண்டும் என கேட்டுக்கொள்ளுகிறேன்.